தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. வாய் புளித்தாலும் மாங்காய் புளித்தாலும் புளிப்பு சுவை மட்டும் நிதர்சனம் என்பது போல தமிழரசு கட்சியின் இன்சைட் கேம் எனப்படும் உள்ளக போட்டு கொடுப்பால் எழுந்த விசாரணையாகவோ அல்லது கொழும்பு அதிகார மையத்தின் ஒவ்வாமை காரணமாக எழுந்த விசாரணையாக இருந்தாலும் ஸ்ரீலங்காவின் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளால் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வறுத்து எடுக்கப்பட்டமை நிதர்சனமானது. இப்போது இந்த வறுத்தெடுப்பு அவரது சொந்த கட்சியை சற்று அசைய வைத்துள்ளது. இதன் அடிப்படையில் உள்ளூர தமிழரசு கட்சியின் பதில் தலைவரான CVKRக்கு காய்தல் இருக்கக்கூடும் என்றாலும் ஸ்ரீதரன் மீதான விசாரணையை வன்மையாக கண்டிப்பதாக அவரது அறிக்கையிடல் வந்துள்ளது. தமிழகத்தில் நேற்றும் இன்றும் நடந்த தமிழ் புலம்பெயர்ந்தோர் தின விழாவுக்காக தனது ராஜதந்திர கடவுச்சீட்டுடன் பயணிக்க முயன்ற ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட பின்னரே பயணத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் குறித்து ஏகேடிஆர் அரசாங்கம் மீது ஸ்ரீதரன் தொடுத்த விமர்சன உரைக்கு பழிவாங்கலாக இந்த விசாரணைகள் இடம்பெற்றதாக தமிழரசின் பதில் தலைவர் CVKR சொல்வதில் தர்க்க நிலை இருப்பதாக ஏற்றுக்கொண்டு இந்த விடயத்தில் இன்சைட் கேம் ஒன்றும் இடம்பெறவில்லை என்பதையும் தமிழர்கள் முழுமையாக நம்பி கை வைப்பார்களாக. இதற்கிடையே சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் தானும் சுமந்திரனும் மட்டுமே இலங்கையிலிருந்து சென்று கலந்து கொண்டதான ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு பரப்புரை சாணக்கியத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் தவறவில்லை. அதன் அடிப்படையில் தமிழக அரசு மற்றும் தமிழக வணிகர் சமூகத்தால் தாம் இருவர் மதிப்பளிக்கப்பட்டதான தோற்றப்பாட்டை சாணக்கியன் ஏற்படுத்தி இருப்பது வேறுபடி. இதற்கிடையே ஸ்ரீதரன் மீது இவ்வாறான விசாரணைகள் எல்லாம் எதிர்காலத்தில் இடம்பெற முடியாத வகையில் அனுர அரசாங்கம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என CVKRின் அட்வைஸ் வெளிவந்த நிலையில் இன்னொரு புறத்தே டயஸ்போரா தமிழ் நியூஸ் என அர்த்தப்படுத்தலை கொண்ட புலம்பெயர் தமிழர்களின் செய்தி குறிப்பு ஒன்று ஒரு காலத்தில் அனுர பண்டாரநாயக்காவின் மாமா என CVKR அழைக்கப்பட்டமை குறித்து எள்ளலுடன் செய்தி வெளியிட்டது. அத்துடன் தமிழினம் சார்ந்த நலனை விட சுயநல நகர்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் சிவஞானத்தின் பழைய தந்திரோபாய அரசியல் பாணியை நினைவூட்டிய அந்த செய்தி தமிழரசு கட்சி தனது நேர்மைத்தன்மையை கெடுத்து கொழும்பை மையப்படுத்திய அரை சிங்கள செல்வாக்கு நிலையை கட்சியில் வளர்த்து வருவதாகவும் இந்த நிலை அவசரமாக அகற்றப்பட வேண்டும் என்ற இடித்துரைப்பையும் இவ்வாறான நகர்வுகளெல்லாம் தமிழரசு கட்சியில் இடம்பெறும் என்ற நம்பிக்கையையும் அந்த செய்தி விதைத்தது. கூட்டி கழித்து பார்த்தால் இலங்கை தீவில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் மட்டுமல்ல சிங்கள மகா ஜனதா உட்பட்ட அனைத்து பரப்புக்கும் இவ்வாறான நம்பிக்கைகள் முக்கியமாக தெரிகின்றன. ஏனென்றால் சிஸ்டம் சேஞ்ச் என்ற அடையாளத்தில் ஏகேடிஆர் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் அவர் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதான விமர்சனங்கள் தொடர்ந்தும் நகர்த்தப்படுகின்றன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது இவ்வாறான விமர்சனங்கள் இருக்கும் நிலையில் அந்த அரசாங்கத்தால் வெளிப்படுத்தப்படும் புதிய புதிய வர்த்தமானிகளில் வரி உயர்வுகள் உட்பட்ட விடயதானங்கள் சொல்லிக் கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் அடுத்த மாதம் முதல் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு வாகனங்களுக்கான வரியும் 200% முதல் 300% வரை உயர்த்தப்படுவதான விசேட வர்த்தமானி அறிவித்தலும் நேற்று வந்துவிட்டது. இந்த வரி உயர்வின் அடிப்படையில் இனிமேல் இலங்கை தீவில் விற்பனை செய்யப்படும் வெளிநாட்டு வாகனங்களின் விலைகளும் பெட் எனப்படும் பெறுமதி சேர் வரி நீங்களாக 15% முதல் 20% வரையான விலை அதிகரிப்பை எதிர்கொள்ளக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கு வேதன உயர்வை வழங்கிக் கொள்ளும் வகையிலும் மானிய உதவிகளுக்கும் நிதியை திரட்டிக் கொள்வதில் அனுர அரசாங்கம் சவால்களை எதிர்நோக்கும் நிலையில் இவ்வாறான வரி உயர்வுகள் மூலம் தற்காலிக நிவாரணங்களை தேடிக்கொள்ளும் நகர்வுகள் வருகின்றன. இந்த நிலையில் இலங்கையில் தற்போது நிலவும் சிவத்த பச்சை அரிசி எனப்படும் பொங்கல் அரிசிக்கு ஏற்பட்ட பற்றாக்குறையால் நாளை மறுதினம் வரும் தைப்பொங்கல் பண்டிகைக்கு தமிழர்கள் சிரமப்படக்கூடும் என்ற கவலைகளை தென்னிலங்கையின் ஆங்கில ஊடகங்கள் மாய்ந்து வெளிப்படுத்த தலைப்படுகின்றன. தமிழர்கள் தமது தை மாத பாரம்பரிய சடங்குகளுக்கு சிவப்பு அரிசியை பெறுவது கடினமாகி வருவதாக தெற்கின் ஆங்கில ஊடகங்களை கழிவிறக்கம் கொள்ள ஏகேடிஆரின் வணிக அமைச்சரோ முன்னைய அரசாங்கத்தின் அரசியல் நோக்கம் கொண்ட அரிசி விநியோக கொள்கைகளே இவ்வாறான அரிசி பற்றாக்குறைக்கு காரணம் என ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காலாண்டு காலம் நெருங்கிக் கொள்ள நிலையிலும் பழைய கதைகளை கூறி சமாளிக்க முனைவதுடன் அண்மைய ஆண்டுகளில்
இலங்கை விவசாயிகள் சிவப்பு அரிசிக்குரிய நெற்செய்கையில் இருந்து விலகி வெள்ளை அரிசி, கீரிச்சம்பா போன்ற அதிக தேவையுள்ள நெற்செய்கையை தேர்ந்தெடுத்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டதாகவும் மக்கனை கதையை கூறுகிறார். ஆனால் இலங்கையில் உள்ள அரிசி உரிமையாளர்களின் வணிக நடைமுறைகளை எதிர்க்கும் வணிகர்களின் போராட்டம் குறித்து ஸ்ரீலங்காவின் வணிக அமைச்சர் சற்று கமுக்க நிலையில் உள்ளார். தைப்பொங்கல் அரிசிக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அரிசி இறக்குமதி செய்வதற்காக ஏகேடிஆர் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட காலம் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்தமை வேறு விடயம். இது எவ்வாறோ இந்த ஆண்டில் ஏகேடிஆர் அரசாங்கம் வரி விதிப்பு மூலம் அதிக வரிவாயை திரட்டிக் கொள்ள முயல வேண்டும் என்ற நாணய நிதியத்தின் அழுத்தங்கள் காரணமாக அரசாங்கம் வரிகளை உயர்த்தி கொள்ளும் போது வேறு வழியின்றி இப்போது இளைஞர்கள் ரணில் விக்ரமசிங்க என்ற மனிதரை சற்று நினைக்கத்தான் வேண்டும். தமிழர்களின் விடயத்தில் தனது மாமனாரான ஜெயவர்தனாவின் மரபணுவில் ஒரு தந்திரோபாய நரித்தனம் கொண்ட வைலி ஃபொக்ஸாக இருப்பது வேறு விடயம். ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் நகர்வுகளையும் அது எடுக்கக்கூடிய ஜூ வடிவ திருப்பங்களையும் நோக்கும் போது ஏகேடிஆரின் ஆட்சி பொறுப்பிலும் ரணிலின் நகர்வுகள் தொடர்வதை தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் குரல் வாண்டுகள் உட்பட திசைகாட்டி ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொண்டு ரணிலுக்கு ஒரு வகையில் நன்றி செலுத்தத்தான் வேண்டும். இலங்கை தீவு பொருளாதார அதல பாதாளத்தில் விழுந்து 2022 அறகலைய இனப்படும் மக்கள் கிளர்ச்சியும் வெடித்த பின்னர் IMF ஆகிய நாணய நிதியத்தின் ஆதரவாளரான ரணில் விக்ரமசிங்க இலங்கையை பொறுப்படுத்த கதை நீங்கள் தெரிந்த கதை. ஆனால் அவ்வாறாக ரணில் ஒரு நகர்வை எடுத்த போது IMF ஆகிய நாணய நிதியத்திடம் செல்லக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் ஆரம்பத்தில் இருந்த ஏகேடிஆர் தரப்பு நாணய நிதியம் ஒருபோதும் இலங்கைக்கு கடனை வழங்காது என சொல்லிக் கொண்டது. எனினும் ரணில் விக்ரமசிங்கவால் ஒரு கட்டத்தில் நாணய நிதியத்தின் நிதி சாத்தியமான போது கடனை அடைக்க இன்னொரு கடனா என தேசிய மக்கள் சக்தியினர் எள்ளலுடன் விமர்சனங்களை தொடுத்தனர். எனினும் அரசியல் ஆதாய இலக்குகளுடன் என்றாலும் 2022 இலங்கையை பொறுப்பேற்ற ரணிலால் நாட்டில் சில மேம்பாட்டு நிலைமைகள் உருவாக்கப்பட்டதை அவரது எதிராளிகளாலும் மறுத்துக் கொள்ள முடியாது. அந்த வகையில் இலங்கையில் நிலவிய எரிபொருள் எரிவாயு வரிசைகள் நிறுத்தப்பட்டன. ஸ்ரீலங்காவின் வங்கி கட்டமைப்பும் சரிவில் இருந்து பாதுகாக்கப்பட்டது. இலங்கை ரூபாயும் ஓரளவு ஏறுமுகப்பட்டது. இழுப்பாணி சப்பாணி ஆக இருந்தாலும் கடன் மறுசீரமைப்பு நடந்தது. இப்போது 5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை இலங்கை திருப்பி செலுத்தியுள்ளது. ஆயினும் இலங்கைக்கு இவ்வளவு சாதகமான நகர்வுகள் ரணில் விக்ரமசிங்கவால் ஏற்படுத்தப்பட்டாலும் அவரது ராஜபக்சேக்களின் கூடா நட்பு கடந்த தேர்தலில் அவருக்கு கேடாக முடிந்த கதை பகிரங்கமானது. ஆனால் கடந்த தேர்தல்களில் இலங்கை தீவின் மீட்பர்களாக காட்டப்பட்ட ஏகேடிஆர் தரப்பு தாம் தேர்தல் பரப்புரைகளில் சொல்லிக்கொண்ட விடயங்களில் இப்போது தங்கின தொம்போடுகின்றது. அந்த வகையில் தாம் ஆட்சிக்கு வந்து 24 மணி நேரத்துக்குள் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி நீக்கப்படும் என அந்த தரப்பு சொல்லிக் கொண்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் கடந்து விட்டாலும் அது நடந்தபாடாக தெரியவில்லை. தாம் ஆட்சிக்கு வந்தால் 6 மாத காலத்துக்கு ஒருமுறை அரச ஊழியர்களுக்கு வேதன அதிகரிப்பு வழங்கப்படும் எனவும் அது தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது. இன்னும் 2 மாத காலத்தில் அவ்வாறான ஒரு வேதன அதிகரிப்புக்காக அரச பணியாளர்கள் காத்திருக்கும் நிலையில்தான் அதற்கு தோதாக கலால் வரி உயர்த்தப்பட்டதான கிசுகிசுக்கள் உள்ளன. முன்னே அரசாங்கம் 1 லிட்டர் எரிபொருளுக்கு 150 ரூபாய் தரகு பணம் அடிப்பதாக குற்றஞ்சாட்டிய ஏகேடிஆர் தரப்பு தாம் ஆட்சிக்கு வந்தால் இவ்வாறான 150 ரூபாய் தரகு பணம் நிறுத்தப்பட்டு மக்களுக்கு 150 ரூபாய் விலை குறைப்பு எரிபொருளில் இடம்பெறும் எனவும் சொல்லிக் கொண்டது. ஆனால் இன்று வரை இவ்வாறான பலாபலன்களை இலங்கையர்கள் அனுபவித்துக் கொண்டதாக பெரிதும் செய்திகள் வந்து கொள்ளவில்லை. இதற்கு மாறாக இப்போது வேறு வழியின்றி ஆட்சி தரப்பு ரணில் போலவே யதார்த்தவாதம் பேசிக் கொள்கின்றது. அதாவது கடினமான முடிவுகளை எடுக்கும் போது மக்கள் அதனை தாங்கிக் கொள்ள வேண்டும் என ஏகேடிஆர் தரப்பு சொல்லிக் கொள்ளும் இந்த யதார்த்தவாதமானது ஏற்கனவே எங்கேயோ கேட்ட குரலாக ரணில் பேசிய யதார்த்தவாதம் என்பதுதான் இங்கு தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் வாண்டுகள் உட்பட்ட பலரும் நினைவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விடயமாகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரின் மத்திய தொடருந்து நிலையத்தில் டிராம்கள் எனப்படும் மின்வண்டிகள் 2 மோதியதில் 30 பேர் காயமடைந்துள்ளனர். மின்வண்டிகள் ஒன்று தனது பாதையை மாற்றி பின்னோக்கி சென்று இன்னொரு மின்வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியதாக கூறப்படுகிறது. ஆயினும் ஏன் இவ்வாறு ஒரு மின்வண்டி பின்னோக்கி பயணித்தது என்பதற்கான காரணம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களில் 15 பேர் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் உயிராபத்துக்குரிய வகையில் பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ட்ராஸ்பர்க் நகர மையத்தில் நேற்று ஆர்ப்பாட்ட பேரணியொன்று இடம்பெற்றிருந்ததால்
மின்வண்டிகளின் இயல்பான போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட நிலையில் மாலை 4 மணியளவில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மின்வண்டிகளின் சாரதிகள் உடல் ரீதியாக காயமடையவில்லை என்றாலும் அவர்கள் இந்த விபத்தால் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அமெரிக்க நிலவரங்களை அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட கொடிய காட்டுத்தீக்கு எதிரான கடும் போராட்டம் தொடரும் நிலையில் அங்கு வீசி வரும் பலத்த காற்று எதிர்வரும் நாட்களில் தீயை மேலும் வீரியப்படுத்தும் என்ற அச்ச நிலையை உருவாக்கியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் கடலோர பாலிசேட்ஸ் பகுதியில் பரவிய தீயில் 11% கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் உள்பகுதியை நோக்கி தற்போது தீ பரவி வருவது புதிய சவாலை உருவாக்கியுள்ளது. இந்த தீ விபத்தில் இதுவரை 16 பேர் பலியானதாக அதிகாரிகள் அறிவித்த போதிலும் பல இடங்களில் இன்னும் தேடுதல் நடத்தப்படாத காரணத்தால் மரணங்களின் தொகை அதிகரிக்கும் என்ற அச்சநிலை முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தீ விபத்துக்கான மூலாதாரத்தை ஆராயும் வகையில் புதிய புலனாய்வு பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தீ ஏற்பட்ட இடங்களில் உள்ள அனைத்து தீயணைப்பு கருவிகளும் முழுமையான செயற்பாட்டில் இருந்ததாக லாஸ் ஏஞ்சல்ஸின் நீர் மற்றும் மின்சாரத்துறை அறிவித்துள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட போது நீர் இயந்திரங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை எனவும் அந்த பகுதிக்கு நீர் விநியோகம் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் வான்வழி ஆதரவில்லாமல் தரையில் உள்ள தீயணைப்பு படையினர் மட்டுமே தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டதால் சில இடங்களில் அதிகமான நீர் தேவை எழுந்ததால் நீருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதான நிலைமையையும் அது ஒத்துக்கொண்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நீருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதான செய்திகள் கசிந்த நிலையில் இதுகுறித்து சுயாதீனமான விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு கலிபோர்னியாவின் ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இந்த விளக்கம் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.